நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இல்ல நெறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நெறைய இம்பேக்ட்ட குடுத்துட்டு போகும். ஸோ அந்த மாரி நான் படிச்சு எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட்ட குடுத்துட்டு போன புக் தான் த கைட் ரன்னர். ஸோ ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான புக் அண்ட் ரொம்ப எமோஷனலான புக். அண்ட் இது யாரும் நான் சஜெஸ்ட் பண்ணிலாம் வாங்கி படிக்கல. ஜஸ்ட்டு ரேண்டமா சர்ச் பண்ணப்ப வந்தது. ரிவ்யூஸ பார்த்தப்ப ஏதோ ட்ராமடைசிங்கா இருந்தது, ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துலாம் போட்டிருந்தாங்க. எவன்டா புக்க படிச்சுலாம் எவன்டா அழுக போறான்னு சொல்லிட்டு வாங்குனேன். வாங்குனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆக்சுவலா இந்த புக்க வந்து நான் கவர் டூ கவர் எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண போறது கிடையாது. ஃபுல்லா சம்மரி குடுக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அப்படித்தான் பிளான் பண்ணேன். ஆனா தோணுச்சு, நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் ஸ்பாயில் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இந்த புக்ல வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் இத பேஜ் பை பேஜ் படிச்சா மட்டும் தான், அதில உள்ள எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமா கேரி ஆகும். அப்ப மட்டும் தான் இந்த புக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு கிளிம்ப்ஸ் மட்டும் குடுத்துருவோம். இந்த சோல் ஆஃப் த புக் என்ன? மெயின் அவுட்லைன் என்ன ஸ்டோரி இந்த புக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் சொல்லிட்டு விட்டுறலாம். ஏன்னா, அப்பதான் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும். அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கும் வரணும். நீங்க அழுகணும் இந்த புக் படிச்சு. அதனால மட்டுமே நான் ஒரு கிளிம்ப்ஸ் மட்டும் தான் குடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த புக்ல வர ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற மாரி தான் இருக்கும். இந்த புக்ல 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. தி சோல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவேன். லைக் அமீர் அண்ட் ஹசன். இந்த 2 பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒண்ணாவே வளர்ந்தவங்க. ஸோ இவங்கள சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஆப்கான்ல நடக்கக்கூடிய அந்த காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஆகட்டும், அண்ட் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கு, அண்ட் இந்த ஹசனுன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா? அவன் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்றான். ஸோ இது எல்லாமே சரி செய்றதுக்கு இந்த அமீருங்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அத எப்படி வந்து அந்த பையன் யூஸ் பண்ணி, அது அவங்க ரிலேஷன் எதுவரைக்கும் போகுது, என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அவ்ளோ அழகா சொல்லியிருப்பாரு. அந்த அழகா சொல்றேன் இன் த சென்ஸ் அதெல்லாம் அழகாலாம் இருக்காது. பயங்கரமான பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸா தான் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இது வந்து இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமீர் அண்ட் ஹசன் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அமீருங்கிறவன் வந்து கலிஃபோர்னியால இருந்துட்டு தன்னோட பாஸ்ட் மெமரீஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்றான். குட் மெமரீஸ் அண்ட் ஹாண்டிங் பாஸ்ட் ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே ரீகலெக்ட் பண்றான். ஆப்கான்ல எப்படி எப்படி வளர்ந்தோம், தன்னோட ஹசனுங்கிற தன்னோட திக் ஃப்ரெண்டு கூட என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் இருந்தோம். அந்த இந்த கைட்டனர் இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி அங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து வின்டர் சீசன்ல வந்து இந்த கைட் ரன்னிங்ன்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாரி நடக்கும். அதாவது அந்த பானா காத்தாடி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பட்டத்த விட்டு இன்னொருத்தன் பட்டத்த மாஞ்சா வறுத்துட்டு அந்த படத்து ஓடுவானுங்க. அந்த படத்த எடுக்கறதுக்காக. ஸோ அந்த மாரி அந்த ஆப்கான்ல நடந்த சில விஷயங்கள் ஆகட்டும், அண்ட் இவனால ஹசன் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணான் அப்படிங்கிறத அவ்ளோ ரிக்ரெட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணி அத சரி செய்றதுக்கு ஒரு தனக்குன்னு ஒரு ரிடெம்ப்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப, அவன் என்னென்ன பண்றாங்கிறது தான் இது வந்து கதையாவே இருக்கும். இந்த 2 கேரக்டர் சுத்தி நெறையவே மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாத்து பேரையும் சொன்னோம்னா லிட்டரலா வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். உங்களுக்கு படிக்கிற ஆசையே போயிரும். ஸோ, அதனால ஃபுல்லாலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பல. ஸோ, எனக்கு வந்து எப்படின்னா, இந்த கைட் ரன்னர்ன்னு இந்த புக் பேர் வச்சிருக்கலாம். ரிடெம்ப்ஷன் ஆஃப் அமீர்ன்னு கூட சொல்லலாம் இந்த புக். ஏன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். அந்த ஹசனுங்கிறவன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அவன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட். ஏன்னா, தன்னோட ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்க விளையாட்டுக்கு கூட அவன வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான, ரொம்ப ஒரு அழகான கேரக்டரா இருப்பான். ஸோ, அவ்ளோ நல்லாயிருக்கும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங். ஆனா, அதே ஆப்போசிட் சைட்ல வந்து அமீர். அவன் வந்து அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். பட் ஸ்டில் அவன் அப்படி லாயலா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா அவனால இருக்க முடியாது. ஸோ, அதனாலேயே ஹசனுங்கிறவன் வந்து நெறைய பிட்ரயல சந்திப்பான். ஸோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல என்ன மாரி போய் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத வந்து அவ்ளோ அழகா ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. அண்டு நம்ம த நம்ம நெனைக்கிறோம் இந்த தமிழ்நாட்ல தான் அந்த கேஸ்ட் பிரச்சனை இருக்கு. வெளிநாட்டுக்குலாம் போயிட்டோம்னா, அந்த மாரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்டின்லாம் நெறைய பேர் பேசியிருப்பாங்க. நானே கூட நெறைய டைம் பேசியிருக்கேன். பட் இந்த புக்க படிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, வேற ஸ்டேட்ல, வேற கண்ட்ரிலயுமே இந்த மாரிலாம் நெறையா பிரிவினைகள் இருந்துட்டு தான் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ, அது எல்லாமே இந்த புக்ல வந்து நீங்க பார்க்கலாம். இந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி எவ்ளோ டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்டின்லாம். ஸோ, ஆக்சுவலா இந்த புக்ல பார்த்தீங்கன்னா 2 கேஸ்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு பாஸ்தூன்ஸ், இன்னொன்னு வந்து ஹசாராஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல பாஸ்தூன்ஸ்ங்கிறவங்க தான் வந்து மேல் ஜாதி. நாங்கலாம் வந்து பெரிய ஆளுங்கங்கிற மாரி. அந்த ஹசாராஸ்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கீழ் ஜாதிய சேர்ந்தவங்க மாரி இந்த ஃபிக்ஷன வந்து எழுதியிருப்பாரு.
ஆத்தர். ஸோ இந்த அமீருங்கிற பையன் தான் வந்து பாஸ்டன்ஸ் ஹை கேஸ்ட்டை சேர்ந்தவன். அண்ட் இந்த ஹசனுங்கிறவன் வந்து லோ கேஸ்ட். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, லைக் இந்த ஹசனுங்கிறவன் வந்து ஒரு பிட்ரயலை சந்திப்பான் அப்படின்ட்டு. அண்ட் மெயினாக இதனாலயா தான் இருக்கும். ஸோ சுற்றி இருக்கிறவங்களால இந்த கேஸ்ட்னாலேயே இவனுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனாலேயே வந்து ஒரு நிறையா பிட்ரயல் ஹசனுக்கும் நிறையா கில்ட் அண்ட் ரிக்ரெட்ஸ் அமீருக்கும் நடக்கும். ஸோ அவ்வளோதான். நிறையா ஷோ போடணும். ஷோன்ட்டு நெக்ஸ்ட் டைம் அதை கட் பண்ணிடுறேன். எனக்கு எதை சொல்ல வந்தாலும் ஷோ தான் வருது மறுபடியும். ஸோ ஓகே, அடுத்து என்ன புக்கு சம்மரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கிளிம்ஸாக தான் தரப்போகிறேன். ஸோ ஃபுல் சம்மரி பண்ண போகிறதில்ல. அடுத்து என்ன புக் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய் காய்ஸ்.